தற்போது வாடிவாசலை நோக்கி மாடுபிடி வீரர்கள் 2 வருடம் கழித்து சிங்கமென சீறி வந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்து வரக்கூடிய காட்சிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். அந்த மாடுபிடி வீரர்கள் வந்ததும் அவர்கள் ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காளைகளை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். 2 ஆண்டுகளுக்கு பின்பு மாடுபிடி வீரர்கள் களம் காண்கிறார்கள். எனவே இந்த களம் அவர்களுக்கு ஒரு சவாலான களமாக இருக்குமா அல்லது காளைகளுக்கு சவாலான களமாக இருக்குமா என்பதெல்லாம் போக போக பார்த்ததால்தான் தெரியும். ஒவ்வொரு காளையும் எந்த மாதிரி வரும், எந்த மாதிரி அந்த காளை வெளியே செல்லும் என்பதெல்லாம் காளையின் உரிமையாளருக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவில்லை. அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறாத காலகட்டங்களில் மாடு தனது போக்கை மாற்றி இருக்கிறதா அல்லது மாடு அதே போக்கிலே செல்லுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். தற்போது ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். தனது காளையை, தனது ஊர்காளையை முத்தம் கொடுத்து ஒரு காளை வீரன் தனது அந்த பாரம்பரியத்தை, தனது கலாச்சாரத்தை, தனது மாடும் தானும் ஒன்றி இருக்கிறோம், காளையும் நானும் ஒன்றி இருந்தோம் என்பதை காட்டுவதற்கு இருவரும் கட்டி தழுவி தழுவி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது சிறப்பாக நடைபெற உள்ளது. இதில் மாடுபிடி வீரர்கள் ஏறத்தாழ 960 பேர் உள்ளே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் பார்த்தீர்கள் ஆனால் இந்த அவனியாபுரத்தில் 200 ஒரு 300-350 பேர் மட்டுமே மாடுபிடி வீரர்கள் இருப்பார்கள். ஆனால் 2 வருடம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில் 3வது வருடம் நடக்கிறது. இதில் இளைஞர்கள், மாணவர்கள் அதிக அளவில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 960 பேரில் எப்படியும் ஒரு 600 பேராவது இந்த வாடிவாசலில் திரள்வார்கள். எனவே மாடுபிடி வீரர்கள் இந்த வாடிவாசலில் இன்று குவிவது ஒரு திருவிழா கோலமாகத்தான் காட்சியளிக்கிறது.